எல்லாரும் இருக்கீங்கன்னா இது பங்களாதேஷோட பங்களாதேஷ்ல இருந்துக்குள்ள அதோட ஃபைனல் போட்டிங்க. இது பங்களாதேஷ் பிரீமியர் லீக் ஒரு ஃபைனல் போட்டி. இது ரொம்ப சுவாரஸ்யமால இந்த ஃபைனல் போகவே இல்லைங்க. ரொம்ப ஒன் சைடு கேமான போயிடுச்சு இந்த ஃபைனல். ஏன்னா 98 ஆச்சாங்க தீரும். ஒரு 9 for 3 விக்கெட் வந்துச்சு. அடுத்தது 46 for 6 விக்கெட் வந்துச்சு. 43 for 6 விக்கெட் வந்துச்சு. அதுக்கடுத்தது 70 for 7 விக்கெட் வந்துச்சு. அதுக்கப்புறம் 80 for 8 விக்கெட் வந்துச்சு. அதுக்கப்புறம் 98 10 விக்கெட் வந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. சுவாரஸ்யமே கிடையாதுங்க இந்த கேம்ல. ஓரளவுக்கு வச்சாங்க, அவ்வளோதான். ஓரளவுக்கு வச்சாங்க, தாழ்மான அடிக்கல. ஓரளவுக்கு ஒரு 90 வரைக்கும் போராண்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி 100 அடிக்கல அவங்க. ஏன்னா அதுக்குள்ள விக்கெட் ஆயிட்டாங்க. 10 விக்கெட் ஒருத்தந்தான் கடுமையை போறான். அவனும் கடைசியில விட்டான். அவன் மட்டும் நின்றுட்டு இருந்தா கண்டிப்பா இன்னத்துக்கு 120 130 அந்த மாதிரி ஸ்கோர் வந்துருக்கும். டீசென்டான ஸ்கோர் வந்துருக்கும். பட் அவனும் விக்கெட் விட்டதுனால டீசென்டான ஸ்கோர் வரல. அதனால என்னாச்சுதான் 98 ஓகே இதாங்க. இப்போ போலிங் போடுற டீம் ஒரு விக்கெட் கூட இழக்காம 100 ரன் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயமே இது மேட்ச்ல. இந்த மேட்ச் ஃபுல்லாவே இவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. தவிர இப்ப ட்ராஃபி வின் பண்ணிச்சுல இவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே. தவிர மற்றவங்க கண்ட்ரோல்ல போகவே இல்லை. எது ஒரு கண்ட்ரோல்ல போகவே இல்லை. ஓரளவுக்கு ஸ்லைடா, அதாவது ஓரளவுக்கு மீடியமா போற மாதிரி இருந்துச்சு கேம். இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க கேம். இப்போதைக்கு இந்த டீம் 2வது இடத்துல இருக்காங்க. பேஸ் டேபிள்ல 2வது இடத்துல இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு டீம் 98 ரன் ஆல் அவுட் பண்றது ஈஸியா சொல்லுங்க நீங்க. கஷ்டம் தானே ரொம்ப. அதுதான் பண்ணிருக்காங்க. 98க்குள்ள ஆல் அவுட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். போலிங் பண்றதையும் சில கேட்சஸ் விட்டாங்க, சில மிஸ்ஃபீல்டு பண்ணாங்க. அது கூட இருந்து கூட இவங்க 98 தான் வச்சாங்க. சில நோ பால்ஸ் போட்டாங்க. அப்படி இன்னும் கூட இவங்க 98 தான் வச்சாங்க. தவிர 100 ரனுக்கு போகவே இல்லை இவங்க. இது ரொம்ப அட்வான்டேஜா இருந்துச்சு. பவர் பிளேல இவங்க அடிச்சு முடிச்சுட்டாங்க. பவர் பிளேல இவங்க ட்ராஃபி தூக்கிட்டாங்க. பவர் பிளேல இவங்க ட்ராஃபி தூக்கி சாதனை வச்சுட்டாங்க. இவங்களோட முதல் கோப்பை தூக்கி சாதனை வச்சுக்காங்க இவங்க. இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப ஒன் சைடு கேமா போயிடுச்சு. அதாவது 120 130 வந்தாலும் ஒன் சைடு கேம் இல்லை, டபுள் சைடு கேமா தான் போயிருக்கும். 130 120 அந்த மாதிரி வந்திருந்தாலும் டபுள் சைடு கேமா தான் போயிருக்கும். ஆனா இது 98 தான் ஆச்சுங்க. வெறும் 98. இந்த சீசன்ல ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா வச்சாங்க? எதிரி 824 தான் அடிச்சிருக்காங்க. 824 தான் அடிச்சிருக்காங்க.
ஆனா இந்த பேட்டிங் ஆட டீம் 73 வச்சுக்காங்க 750 அடிச்சிருக்காங்க 750 அடிச்சிருக்காங்க. இந்த மேட்சோட இந்த மேட்சோட ஸ்கோர் ஆட் பண்ணனா இந்த மேட்சோட ஸ்கோர் ஆட் பண்ணனா 800 ஆகும். ஆனா 800க்கு மேலே ஆகும். இந்த 800க்கு மேலே ஆகும். இப்ப 102 பாத்தீங்கன்னா 102 ரன் அடிச்சுக்காங்கன்னா 870 ஏன்னா 870 தான் அடிச்சுக்காங்க. இவங்க 870 தான் அடிச்சுக்காங்க. 870 ஆமா 870 தான் அடிச்சுக்காங்க. 820 இல்லை 850 தான் இவங்க அடிச்சுக்காங்க. 750 இவங்க அடிச்சுக்கிறதுனால 852 இவங்க எவ்வளவு ரன் வித்தியாசம் பாருங்க நீங்களே. எவ்வளவு ரன் வித்தியாசம் பாருங்க நீங்களே. அதனால ஃபைனல்ல எப்பவுமே ரொம்ப அடிக்கிறோம். ஆனா இவங்க அடியில 850 ரன் வித்தியாசம். இவங்க 852 ரன் வரும். 852 ரன் வருங்க. ஆனா இவங்க 824 தான் அடிச்சிருக்காங்க. செமிஃபைனல் இந்த பிளே ஆஃப் வரைக்கும் அவங்களோட ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. 824 826 இருந்துச்சு. ஆனா இப்போ அதை விட கம்மியாதாங்க. அதுக்கு இந்த ஃபைனல் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா 126 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 90 கவுண்ட் பண்ண 824 வந்துடுச்சு. இந்த இவங்க 882 வருவாங்க. அந்த மாதிரி 800 அந்த மாதிரி இருக்கு டீம். இதனால ஈஸியா ஜெயிச்சுதாங்க. இந்த சீசன் முழுக்கல இவங்களோட ஸ்கோர் ஏணி வச்ச கூட இட்டாரு போல இருக்கு. பேட்டிங் ஆடுற டீம் ஸ்கோர் ஏணி வச்ச கூட இட்டாரு போல இருக்கு. அந்த மாதிரி லாஸ்ட் பால் சிக்ஸிங் செம்மையாச்சாரு. எவ்வளோ மேனோட மேட்ச்